அடுத்து முக்கியமான பேசுபொருள் என்பது நிதிநிலை அறிக்கை வந்திருக்கு. மோடி அவர்கள் சொல்வது 2047 விக்ஷித் பாரத் அப்படின்னு, வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படின்னு. 47 சொல்லும் போதெல்லாம் இப்போ இருக்கிறாங்கல்ல எல்லாருமே இறந்து போயிடுவோம். 47 எல்லாம் நடக்குது இப்போ யாருக்கு தெரிய போகுது? அதனால் 47ன்றாரு. நான் கூட தான் சொல்கிறேன், 57 மக்கள்லாம் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் கார் வச்சுருப்பாங்க, காருக்கு பதிலாக பிளேன்லேயே வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு போகிற போக்குள்ள சொல்லி நீ இந்த 10 வருடம் என்ன செய்தாய், வர இருக்கின்ற இந்த 4 வருடங்களில் என்ன செய்ய போகின்ற என்பதுதான் முக்கியமே ஒழிய 47 செய்வேன் 57 செய்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை, ஒரு இந்திய நாட்டிற்கு ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பட்ஜெட்டை வழங்கி இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் புறக்கணிச்சுட்டாங்க. இல்லை, ஒட்டுமொத்த பட்ஜெட் என்பதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இந்தியாவுக்கான பட்ஜெட் இது கிடையாது. இது பீகாருக்கும் ஆந்திராவுக்குமான பட்ஜெட் என்று தான் நான் சொல்கின்றேன். ஏனென்றால் ஆந்திராவை சார்ந்த நாயுடுவுக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் இன்றைக்கு மோடி அவர்கள் கொத்தடிமையாக இருக்கின்றார். அவர் சொல்கின்றதை கேட்கின்றார்கள், நீட்டுகின்ற இடத்திலே கையெழுத்து போட சொல்கின்றார்கள். அப்படித்தான் நடக்குது, அப்படிதான் இருப்பார். என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பிரிச்சு கொடுத்த போது கொடுத்த வாக்குறுதி நீங்க நிறைவேற்றல, நாங்க நிறைவேற்றுகிறோம். ஏன் போல 10 ஆண்டு ஏன் நிறைவேற்றல? 10 ஆண்டுகள் ஏற்கனவே இருந்தீர்கள் அல்ல, ஏன் நீங்கள் அப்போ இந்த வாக்குறுதி ஒரு தனித்துவமிக்க மாநிலமாக வர வேண்டும், அந்த மாநிலம் புதுசாக வந்தது, அதை நாம் ஊக்கப்படுத்துவோம், ஏன் 10 வருஷம் செய்யலை? நீங்கள் பதவியில் இருப்பது லாக்காரையில் உட்கார்வதற்கு அந்த 2 பேரும் தேவை என்ற காரணத்தால் நீங்கள் அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்கின்றீர்கள். அப்படித்தான் சொல்ல வேண்டும் முடிய உதவி என்று சொல்லி சிறப்பு நிதி கூடுதல் நிதின்றதை நாகரிகமாக சொல்லலாம். நீங்க சொல்லலாம். இளங்கோவனை பொறுத்தவரை நான் கொஞ்சம் வெளிச்சம் போட்டுதான் சொல்லுவேன். அதை நிதி என்றோ உதவி என்றோ நான் சொல்ல முடியாது, லஞ்சம் என்று தான் சொல்லுவேன். ஆனால் இன்னொரு கேள்வி இருக்கு, திமுகவோ அல்லது திமுக எம்பி, திமுக கூட்டணி எம்பிக்கள் இப்படி ஒரு மோதல் போக்கோடையே இருந்து நான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வரமாட்டேன், நான் கண்டிக்கிறேன், இது சரியா? இதில் என்னங்க தப்பு? நீங்கள் சென்னையில், திருநெல்வேலியில், தூத்துக்குடியில் எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தது, எவ்வளோ பெரிய மழை பெய்தது, எவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டார்கள். மற்ற மத்திய அமைச்சர்களும் அங்கே வந்து பார்த்தார்கள். 3000 கோடி எங்களுக்கு நிதி வேண்டும் எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு என்று சொன்னார். 257 கோடி கொடுக்குறீங்களே, இது என்ன நியாயம்? தமிழகத்தில் நாம் வரிப்பணமாக கொடுப்பது அங்கே போய் சேருகின்றது ஜிஎஸ்டி ரூபத்திலும் வருமான வரி ரூபத்திலும். கனிமொழி அதில் அவ்வளோ கஷ்டப்பட்டு நிவாரணம் செய்து 2 நாள் காணாமலேயே போய்விட்டார்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டு தமிழக மக்களை இந்த தமிழக அரசு காப்பாற்றி இருக்கும் போது அதுக்குரிய பணத்தை கொடு என்று சொன்னார். வெறும் 257 கோடி தான் கொடுப்பேன் என்று சொன்னார். அதை எப்படி ஏற்றுக்கணும்? ஒரு இணக்கமாக போய் நம்ம கெஞ்ச முடியுங்களா? அவங்க காலில் உழுக சொல்கிறீங்களா? நாம் என்ன அவங்க பிரிண்ட் அடிச்சு கொடுக்குறது நாங்கள் கேட்குறோம். நாம் வரியாக கொடுத்த பணத்துலேருந்து கொடுறான்னு கேட்குறோம். ஜிஎஸ்டி எவ்வளோ போகுது அவர்களுக்கு, வருமான வரி எவ்வளோ போகின்றது, அதிலிருந்து கொடு என்று சொன்னால் கொடுக்க மாட்டேன், வந்து கூட பார்க்கலையே. திரு அன்புமணி சொல்றார், ஒரு கிண்டலா சொன்னாரா இல்லை என்ன துணியில சொன்னார்னு தெரியல. அவர் சொல்றாரு, நீங்க என்ன ஒரு 20-25 எம்பிக்களா பாஜகவுக்கு கொடுத்துருக்கிறீங்க உங்களை தமிழ்நாட்டை கவனிக்கிறதுக்கு அப்படின்றப்போ, மக்கள் ஒருவேளை பாஜகவை ஆதரிக்காமல் ஒரு தப்பை செஞ்சுட்டாங்களோ, ஒரு ஆந்திராவில் கிடைச்ச உதவியோ பீகாருக்கு கிடைக்கிற உதவியோ நமக்கு கிடைக்காம போய் சொல்லுங்க. போகப்பலாம் எனக்கு நீங்கள் ஓட்டு போடலாம், அதனால தான் உங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லுங்க. அதனால தான் நாங்கள் பாராளுமன்றத்தில் பட்ஜெட் படிக்கும்போது திருக்குறள் படிக்கல சொல்லுங்கள். தமிழை உலக அங்கீகாரம் செய்கின்ற வகையில் நடந்துக்குவோம் என்று சொல்றீங்களே, அதை நாங்கள் இப்போது செய்ய மாட்டோம் சொல்லுங்கள். அப்புறம் மற்ற கதை என்னமோ பேசுகிறாரே இவர் தமிழை பற்றி, அப்படி இப்படி இல்லாமல் இனிமேல் தமிழை பற்றி நான் பேசவில்லை சொல்லுங்கள். ஓப்பனாக சொல்லுங்கள். நீங்கள் ஓட்டு போடாதனால தான் நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டுப்பேன். ஒரு ஆதங்கமாக எடுத்துக்க முடியாது. 10 ஆண்டுகள் அங்கே மத்தியில் ஆட்சி. ஒரு பொது வாழ்க்கை கிட்டத்தட்ட 140 கோடி மக்களுக்கு நீங்கள் பிரதமர். ஏதோ சில கோடி பேருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கு, காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் பிரதமர். அப்படி இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் எல்லோருக்கும்
நல்லபடியாக காரியங்களை முடிந்தவரை செய்ய வேண்டுமே ஒழிய 2 பேருக்கு மாத்திரம் பெருசாக செய்துவிட்டு மற்றவர்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாமந்தான் என்று சொன்னீர்கள் என்று சொன்னார். எப்படி இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்? அதைத்தான் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ எதுவுமே கொடுக்காதது மாதிரி ஒரு 48,000 கோடியை 2 ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்கிறோம், மொத்தம் 48 லட்சம் கோடி பட்ஜெட்டு, எதுவுமே கொடுக்காதது போல் மத்திய அரசுக்கு எதிராக இந்த திசை திருப்புற வேலையை திமுக கூட்டணி செஞ்சுட்டே இருக்கு. அண்ணாமலை டெய்லி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பார். 3000 கோடி எங்க, 257 கோடி எங்கீங்க? இது எப்படிங்க 10 நீங்களே சொல்லுங்க. எத்தனை ஆயிரம் மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். 287 கோடியில் இல்லாமல் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஆகவே நீங்கள் ஒரு சார்பாக நடந்து கொள்கின்றீர்கள், தமிழகத்தை வஞ்சிக்கின்றீர்கள் என்று தானே எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் இப்போ பட்டியலிடுகிற போது கடந்த யூபிஏ கவர்மெண்ட்ல கொடுத்ததை விட 10 மடங்கு அதிகமாக பிரதமர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு புள்ளி விவரங்களோட அறிக்கையெல்லாம் கொடுக்குறாங்களே. நாங்கள் காங்கிரஸ் ஆட்சியை விட நாங்கள் அதிகமாக தான் தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருக்கோம். ஆமாம், நீங்கள் 1947, 1952, 1957, 1962 கொடுத்ததோடு இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ அதிகம்தான். பணத்தோட மதிப்பு உயர்ந்திருக்கின்றீங்க. பணத்தோட மதிப்பு உயர்ந்திருக்கின்றது. அப்போது இருந்த நிலவரம் இல்லை, இப்போது இருக்கின்ற நிலவரம் இல்லை. அப்போது இன்கம் டேக்ஸ் நானே சொல்கிறேன். எங்கள் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியார் எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா அவருடைய தந்தையார், அவங்கெல்லாம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஒரு 15 பேர் தான் இன்கம் டேக்ஸை கட்டுவாங்க. இன்றைக்கி எத்தனை லட்சம் பேர் கட்டுறாங்க? ஆகவே இன்றைக்கி அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடுவது என்பது எப்படி சரியாகும்? இப்போ இந்த மோதல் போக்கு அப்படின்றது இது என்ன தவிர்க்க முடியாது. அப்படி நடந்து கொண்டால் எப்படி உங்களிடம் இப்போ பணமே கொடுக்க மாட்டேன்றீங்க, இப்போ நாங்கள் எப்படி உங்கள் காலிலேயே விழுந்து கேட்க முடியும்? உங்களை நாங்கள் கண்டிப்பாக புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல அப்போவாது கொஞ்சம் புத்தி வருதான்னு பார்க்கறதுக்கு. இப்போ ஏடிஎம்கேலாம் 40 எம்பிக்கள் என்ன செய்கிறாங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க, இதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தொடர்ந்து ஒரு இல்லைங்க, ஏதாவது எல்லாம் விற்குதா இல்லை ஸ்டால் போட்டு ஏதாவது கொடுக்குறாங்களா? இதை வாங்கிட்டு வாங்க, எதுவுமே கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் இதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்க. இப்போ மெட்ரோ ரயிலுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, அதையே கொடுக்கலையே. ஆகவே கொடுக்கன்னு சொல்கிற விஷயத்திற்கே அவர் தராத போது நாம் போய் அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு எப்படி வேண்டுமென்றே செய்கின்றார். இதுதானே. அதாவது மோடியை பொறுத்தவரையில் தேர்தல் வரைக்கும் என்ன செய்து கொண்டார்? அது அந்த தேர்தல் 10 நாட்கள், கடைசி 10 நாட்கள் ஒவ்வொரு நாளைக்கு என்ன சொன்னார் அவர்? நான் சாதாரண மனிதன் கிடையாது, நான் கடவுளுக்கு நிகரானவர். அதான் ராகுல் காந்தி கேட்டார், நீங்கள் தான் டைரக்ட் கனெக்ஷன் வச்சுருக்கீங்களே கடவுளுக்கு, இப்படி தானே சொன்ன. அவர் பண்ணாத ஒன்று தேர்தல் சமயத்தில் கடைசி நாளில் சட்டையெல்லாம் கிழிச்சுக்குவார்னு நான் எதிர்பார்த்தேன். அதை தவிர எல்லாத்தையும் பண்ணார். முகத்தில் ஒரு முதிர்ச்சியும் கிடையாது, முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பும் கிடையாது, உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றார். வெளியே போகும்போது அந்த நம்ம மம்தா கட்சியை சார்ந்த அந்த பெண் இங்கே வாங்க போகாதீங்கன்னு கூப்பிடுற அளவுக்கு அவர் போயிட்டுருக்கார். ஆக பிரதமர் என்பது அவர் தன்னுடைய தகுதியை இழந்து விட்டார். அவருடைய மனம் என்பது நல்ல மனம் கிடையாது. தமிழர்களை ஒழிக்க வேண்டும் என்ற முடிவில் தான் இருக்கின்றார். கூட்டணி ஆட்சி என்டிஏ சர்க்காரா இப்போ இருக்கு. இதை முழுமையான 5 ஆண்டுகளுக்கும் திரு மோடியால் கொண்டு போயிட முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் முகத்தில் சோர்வு அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் கொண்டு போயிட முடியும். எனக்கு என்னுடைய ஐ ஹேவ் மை ஓன் டவுட்ஸில் ஐ எம் ஷுர் 1 வருஷத்திற்கு கூட இந்த அரசாங்கம் தாங்காது. ஏனென்றால் முதற்கட்ட வேலையை நாயுடுவும் நிதிஷும் பண்ணிவிட்டார்கள். இவ்வளோ பணம் வேணுன்றாங்க, அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அது வாங்கி பழக்கப்பட்ட கைகள் அவருடைய கைகள். இன்னும் கொஞ்ச நாள் எடுத்து அரிப்பு எடுக்கும். ரொம்ப அரிக்கும் போது ரொம்ப கேட்பாங்க. அப்போ வேறு வழி இல்லைன்னு இந்த அரசாங்கம் கவுழ்ந்து தான் போகும்.